தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவகுமார் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் நடராஜன் சார். இந்த சிஜேபி ப்ராட்டஸ்ட் பத்தி நீங்க பல சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை நம்ம பார்க்க முடியுது. இதே நேரத்துல இன்னொரு விஷயமும் போய்கிட்டு இருக்கு சார். அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் ஒரு படம், முருகரை பத்தி ஒரு படம் நடிக்கிறாரு, அது மாதிரி ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த போஸ்டர்ல வடக்கில் பிறந்து தெற்கில் வழிபடக்கூடிய முருகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் இடம்பெற்றிருந்தது. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் சமஸ்கிருதத்துல இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டது. இதுக்கிடையில சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறிவிட்டது அந்த படம். பாருங்க, முருகனை தமிழ் கடவுள் அப்படிங்கிற அடையாளத்திலிருந்து நீக்கிறாங்க. அவரை வடக்கர்களின் கடவுளாக அவர் பார்க்கப்படுறாரு. சோ நமக்குன்னு இருக்கிறதே ஒரே ஒரு கடவுள் தான், அதையும் அவங்க பரிசிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய விவாதம் போய்கிட்டு இருக்கு சார். சோ இந்த விவாதங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கிடையில ரெண்டு யூடியூபர்ஸ் ஃபேமஸா இருக்கக்கூடியவங்க, ஒருத்தர் பாரிசாலன், இன்னொருத்தர் போலிடாக்ஸ் விக்னேஷ் அப்படிங்கிறவர். இவங்க ரெண்டு பேருமே அதை எடுத்து பேச பேச அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இதெல்லாம் நம்ம பின்னாடி தள்ளிடுவோம். இதே போய்கிட்டு இருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, முருகர் தமிழ் கடவுளா இல்ல அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான கடவுளா, உலக கடவுளா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முருகரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா சொல்லுங்க சார். முருகன் தமிழர்களுக்கு விருப்பமான கடவுள், அதுல ஒரு சந்தேகம் இல்லை. இன்னும் தமிழர்கள் அதிகமா முருகனை விரும்புறாங்க. அதுக்காக அவர் ஒரு ஒரு மண் சார்ந்த, ஒரு மொழி சார்ந்த கடவுள்னு நம்ம எந்த காலத்திலுமே எப்பயுமே பார்க்க முடியாது. சரி, இப்ப தமிழ் மாநிலம்ங்கிறது எப்ப சார் வந்துச்சு? அது நமக்கு தெரியும், சுதந்திரமான பிறகு மொழி வாரியா மாநிலங்களை பிரிச்சப்போ வந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாகாணங்கிறது கொஞ்சம் கர்நாடகாலையும் நிறைய ஆந்திராலையும் எல்லாம் கலந்துதான் இருந்தது. அப்ப அதுதான் தமிழ்நாடுன்னு இருந்துச்சுன்னா அப்ப எப்படி வச்சிருந்திருப்பாங்க? அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா முருகருங்கிறவர் நம்ம ரொம்ப ஒரு ஆதாரத்தோட நம்மள்ட்ட இருக்கிற புராணம், இதிகாசம் அதெல்லாம் பார்ப்போமே. ஏன்னா நமக்கு தெரியும், ராமாயணம், மகாபாரதம் அது ரெண்டும் இந்த மண் சார்ந்த, இந்த மண்ணுன்னு நான் சொல்றது இமயமலையில இருந்து குமரி வரைக்கும் இருக்கிற இந்த மண் சார்ந்த ரெண்டு பெரிய இதிகாசங்கள். அதுல என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்க போனான்னா, ராமாயணத்துல ஒரு ஆரம்ப கட்டம் வருது. ராமரையும் லக்ஷ்மணரையும் விஸ்வாமித்திரர் காட்டுக்கு அங்க தவம் செய்யற முனிவர்களை தாடகை அவங்க தொந்தரவு பண்றாங்க. ராமரும் லக்ஷ்மணரும் வந்துதான் அவங்கள போரிட்டு அவங்க எங்களுக்கு உதவணும் அப்படின்னு தசரதர்கிட்ட இருந்து அழைச்சிக்கிட்டு போவாரு. சோ அப்படி அழைச்சிக்கிட்டு போறப்போ ராமர் ஒரு சின்ன பையன், அப்போ ஒரு பாலகன் ராமருங்கிறவர். அவருக்கு போற வழியில அவர் கதையெல்லாம் சொல்லிட்டு போவாரு. ராமராலதான் அந்த வேலையை செய்ய முடியும் தெரியும், சின்ன பையனா இருந்தாலும் ராமர் ஒரு சின்ன பையன், அவருக்கு கதையெல்லாம் சொல்லிட்டு போனோம். அப்படிங்கிற போது அவர் சொல்ற கதை என்ன தெரியுமா? கந்த புராணம். சோ கந்த புராணம் ராமாயணத்துல ராமருக்கு சொல்லப்படுறது. சோ அவங்க ஸ்கந்த புராணம்பாங்க. அது ஒரு வடக்கு தெற்கு அந்த மொழி வேறுபாட்டுல வந்தது. அவங்க ஸ்கந்தம்பாங்க, நம்ம கந்த அப்படிம்போம். சோ அதுல அவர் சொல்றாரு, முருகன்கிறவர் ஷண்முகன் அப்படிங்கிறார். இப்ப நம்ம ஷண்முகங்கிறது ரொம்ப காமனான நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பேரு. ஷண்முகம் அப்படின்னா என்ன? 6 முகம், வேற ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. 6 முகம், 5 முக கடவுளான சிவனுக்கு 5 முகம் இருந்தது. 5 முக கடவுளான சிவனுக்கு பிறந்தவர் 6 முகம், ஷண்முகன் அப்படின்னு இருக்கு. அவருக்கு பிறந்தவர்னா இது பயாலஜிக்கலா பிறந்தவரா? அவங்க அப்பா யாரு, அம்மா யாரு, அவங்க எப்ப கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நாகரிகமற்ற ஒரு தரமான கேள்விகள் எல்லாம் நம்ம தவிர்த்துட்டு பார்த்தோம்னா, ஷண்முகன்கிறது எப்படி வந்தாருன்னா, ஒரு 6 தீப்பிழம்புல வந்தாரு. அந்த 6 தீப்பிழம்பு அப்புறம் அதெல்லாம் நமக்கு ஒரு நம்ம புராணத்திலயும் நமக்கும் தெரியும். 6 தீப்பிழம்பு சரவண பொய்கையில இறங்கி சரவண பொய்கையில தனித்தனியா வளர்ந்தத அப்புறம் இந்த கார்த்திகை பெண்கள் தான் அவங்க வளர்த்து அவங்களை ஒன்னா சேர்ப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. சரவண பொய்கை அப்படிங்கிறது என்ன இருக்கு? சரவண பொய்கைங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பேர். அந்த சரவண பொய்கை எங்க இருக்கு? இப்ப இமயமலை அடிவாரத்துல தான் இருக்கு. அதே பேரோடய இருக்கு, அங்க சரவண பொய்கைன்னு இருக்கு. சோ இப்ப எதுக்கு நான் இமயமலை, இந்த மாதிரி குமரி கொண்டம், தமிழ் இப்படி நான் பிரிக்கவே விரும்பல. ஏன்னா இது ஒரு காலத்துல ஒரே மண். இது இந்த மண் சார்ந்த கடவுள், அவ்வளவுதான். இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுது? தமிழர்கள் ரொம்ப விரும்பி ஏற்ற கடவுள் ஆறாங்க. இப்போ விரும்பி ஏற்ற கடவுள் ஆனவன இப்ப ஒரு நடிகர் எடுத்துக்கங்களேன். தமிழர்கள் ஒரு நடிகரை ரொம்ப விரும்பி பாக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு பட்ட பேர் வைப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சமான பேர் வைப்பாங்க. அந்த பேரெல்லாம் உதாரணமா பல மாதிரி சொல்லலாம். தலங்களா, நம்ம தளபதிங்களா, என்ன எத்தனையோ விதமான பேரை சொல்லலாம். அந்த பேரெல்லாம் சொல்றதுனால அவங்களுடைய ஒரிஜினல் எங்கேயாவது போயிடுதா? அது மாதிரிதான் முருகன்கிறது தமிழ் மண்ணில்
இந்த மண்ணை சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கடவுளா மாதிரி அவங்க வச்ச பேரு முருகன். அந்த பேரோட வழங்கினாலும் இதை வந்து அவர் வந்து ஒரு சனாதன தர்மத்துல ஒரு பங்கு. சனாதன தர்மத்துல நம்ம யாரையுமே எப்படி பிரிக்க முடியாது. இது பிரிக்கிறதுக்கான காரணம் இப்ப வர்றது காரணம் என்னன்னா, தமிழ் தேசியம் பேசுறவங்க இது வந்து நம்மளுடைய போஷனா வச்சுக்கிட்டாதான் நம்ம தமிழ் தேசியங்கிறது தனியா வரும். இந்திய தேசியம் வேற, தமிழ் தேசியம் வேற. இந்த ஒரு நேரட்டிவை வந்து ஸ்ட்ராங்கா செட் பண்ணணும்னா இந்திய தேசியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அப்படி ஏதாவது தொடர்பு இருந்தாலும் தமிழ் தேசியத்துல இருந்து தான் அது இந்திய தேசியத்துக்கு போச்சு அப்படின்னு ஒரு நேரட்டிவை செட் பண்றது மூலமா தான் அவங்களுடைய தமிழ் தேசிய கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக முருகன் வேற, அவர் வேற, கார்த்திகேயன் வேற, இவர் வேற இப்படின்னு பிரிக்கிறாங்க. இவங்க வந்து முருகனை வந்து ஒரு கடவுளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வராங்க. அதாவது முருகன்கிறது இந்த மண் சார்ந்த ஒரு சிறந்த தலைவரா இருந்தாரு, அப்புறம் அவரை வந்து மக்கள் வந்து கடவுளா வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் இவங்க சொல்ற கூற்று. பட் அதெல்லாம் கடந்தவர் முருகன்கிறத இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதை ஏத்துக்கிட்டான்னா இவங்க வந்து இந்து மதத்தோட தன்னை ஒன்றுபடுத்திக்கணும். இவங்க தமிழ் தேசியம் வேணும்னு சொல்றாங்களே தவிர இவங்களோட நேரட்டிவ் என்னன்னா எந்த விதத்திலையும் நம்ம இந்து மதத்தோட சம்மந்தப்பட்டுறக்கூடாது. இப்ப உண்மையில இவங்களுக்கு வந்து தன்னுடைய மாகாணம், தன்னுடைய நிலம் இவங்களுக்கு தனியா ஒரு தேசமா வேணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல எந்த விதமான தவறு கூட இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்துல இந்த மண் சார்ந்த ஒரு தேவதையோ கடவுளையோ அது இல்ல, தனக்குன்னு ஒரு தனி கடவுள் வேணும்னா அது இனிமே தான் உருவாக்கணும். அவங்க ஏற்கனவே உருவாக்கினதை தனக்குன்னு எடுத்துக்க முடியாது. எப்படி வந்து தமிழ் தேசியக்காரங்க முருகனை வந்து இங்க இருந்து அங்க கடத்துறாங்கன்னு சொல்றாங்களோ, நான் சொல்லுவேன் சனாதன தர்மத்துல ஒரு பங்கா இருக்கிற முருகனை நீங்க தமிழ் தேசிய கடவுளா மாத்தி உங்களுடைய ஆக்க நீங்க முயற்சிக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படி சொல்ல போனா ஒரு ஆர்குமெண்ட் தானே வரும். இந்த ஆர்குமெண்ட்க்கு ஏதாவது எந்த ஒரு அர்த்தம் இருக்குன்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு பலனில்லாத விவாதம். இது எந்த கடவுள், இந்த கடவுளா? ஏன்னா இவரு தமிழ் கடவுள்னா அப்புறம் இன்னொருத்தர் வந்து கன்னட கடவுள் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வந்து மகாராஷ்டிரத்துக்கு தனக்கு ஒரு கடவுள்பாங்க. இதுல என்ன ஒரு இது அப்புறம் இதுல எதுல போய் முடியுது? இது வந்து ஒரு அவங்க தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிற ஒரு கடவுளா இல்லாம இதை வந்து தனக்கான கடவுள்னு மாத்த முயற்கிறது கடவுளுங்கிற கான்செப்டையே கடந்த ஒரு சீப்பான விஷயமா தான் பாக்குறேன். அதை தாண்டி முருகனுக்கு நம்ம ஆதாரம் சொல்லணும்னா 1800 வருஷம் முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல முருகன் மயிலோட இருக்கிற ஒரு சிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ்ல 1100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மயிலோட இருக்கிற கார்த்திகேயன் சண்முக வடிவம் இருக்கு. மகாராஷ்டிரத்துல இருக்கு. இந்தியாவை கடந்து காம்போஜத்துல இருக்கு. சோ இது மாதிரி முருகன்கிறது ஒரு உலகம் முழுக்க ஒரு பரவின கடவுளா இப்ப இல்ல, இப்ப வந்து நம்ம பரப்பலாம். இப்ப வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த தமிழர்கள் உலகத்துல பல இடத்துக்கு போய் முருகனை தான் அவங்க கொண்டு போறாங்க. அவங்க முருகனை அவங்க கொண்டு போனாலும் மத்தவங்க எல்லாரும் இது எங்க கடவுள், எங்களை நீங்க வணங்காதீங்கன்னு யாரும் சொல்றது இல்லை. இப்ப ஸ்ரீலங்கன் தமிழ் எடுத்துக்கங்களேன். ஸ்ரீலங்கன் தமிழ் என்ன சொல்றாங்க? முருகன் வந்து வடக்குல இருந்து வரலாங்கிறாங்களா? முருகன் வந்து சிவனுக்கு பிறக்கலாங்கிறாங்களா? முருகனுக்கு வந்து பார்வதி அம்மா இல்லைன்னு அவங்க சொல்றாங்களா? அவங்க ஸ்ரீலங்கன் தமிழ் நம்ம தொப்புள் கூடியவர் தானே, அவங்க வந்து தமிழ்காரங்க தானே. இப்ப ஸ்ரீலங்கன தமிழ்ல நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அவங்க முருகனை எப்படி சொல்றாங்க? இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லல. சோ முருகன் வந்து சிவன் பார்வதிக்கு பிறந்ததாதான் இந்த மண்ணோட ஐதீகம். நீங்க வந்து உங்களுக்கு தனி நாடு வேணும்னா கேட்டுக்குங்க, தனி மாநிலம் வேணும்னா கேட்டுக்குங்க, அது உங்களுடைய உறுப்பா, அது அரசியல் முடிவு. அது அந்த முடிவு வந்து முருகன் யாருங்கிறத மாத்த நீங்க முயற்சிக்கிறது ரொம்ப பைத்தியக்காரத்தனம். அதுதான் என்னுடைய ஆரம்ப பதிவு. இல்ல சார், நீங்க சொல்றது வந்து நியாயம்தான். நிறைய இடங்கள்ல முருகருடைய சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ராமாயணத்திலே ஸ்கந்த புராணம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா ஏன் முருகருடைய வழிபாடு ஒட்டுமொத்த இந்தியாலையும் பரவலாக இல்லை? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் வந்து ஒரு சில மாநிலங்கள் இருந்திருக்கேன். தெலங்கானால இருந்திருக்கேன், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில இருந்திருக்கேன். சோ அங்க வந்து நம்ம மற்ற கடவுள்களை பார்ப்பது போல முருகனை வந்து பார்க்க முடியல. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊருக்கு ஒரு முருகன் கோயில் இருக்கும். பெரிய பெரிய இடங்கள்ல இப்ப அறுபடை வீடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு 108 திவ்ய தோஷம் எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டுல அதிகமா இருந்தாலும் மற்ற மாநிலங்கள்லயும் இருக்கு. சோ இந்த அறுபடை வீடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுருங்கிருச்சு. முருகருடைய இதிகாச வரலாறுகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. மற்ற மாநிலங்கள்லயோ இல்ல இந்தியாவினுடைய பிற பகுதிகளிலயோ அது இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டு இருக்குல்ல, அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு சார்? முருகனோட வழிபாடு தமிழகத்துல அதிகமா இருக்கு. ஏற்கனவே இருந்தது, இப்ப தொடர்றது, அதனால அதிகமா இருக்கு. அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. முருகனை ரொம்ப விரும்பி வணங்குறாங்க. இங்க முருகன் வந்து இங்க இருந்த மக்களுக்கு முருகனை ரொம்ப நேசிக்கிறாங்க. அது ஒரு காரணம். அதனால வழிபடுறாங்க. அதுதான் அவங்க வழிபடலன்னு நினைக்கிறதே வந்து ஒரு தவறான கூற்று. அங்க வந்து இப்ப கர்நாடகால எடுத்துக்கோங்க, குக்கே சுப்பிரமணியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிற நதி பேரே குமாரதாரா. குமாரன் தான் முருகன். அந்த நதி
அங்க வந்து குக்கே சுப்பிரமணியா, அங்க வந்து நம்ம போனோம்னா அந்த வடிவம் தெரியும், பெயர் தான் உங்களுக்கு வேற மாதிரி தெரியலாம். ஸோ பெயர் வந்து மாறுபடலாம். பட் இதே குக்கே சுப்பிரமணியம் அங்கேயும் மயில் தான், மயில் வாகனத்துல பின்னாடி இருக்காரு. பாம்பு தான் அவங்க மயில அடக்கிட்டு இருக்கோம். பாம்பு சக்தியை அடக்கின ஒரு முருகனா அங்க இருக்காரு குக்கே சுப்பிரமணியால. கார்த்திகேயன்கிறது ரொம்ப காமன் பெயர். கார்த்திகேயன்கிறது தமிழ்நாட்டிலும் இருக்கிற பெயர் தான். ஸோ கார்த்திகேயன்கிற பெயர்ல தான் வடக்குல வந்து முருகன் அதிகமா வணங்கப்படுறாரு. நீங்க உத்தரப்பிரதேஷ்லயோ ஒரு பீகார்லயோ உத்தரகண்ட்லயோ போய் பாத்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிற பேர் நிறைய இருக்கும். அது முருகன் தான், வேற யாரும் இல்ல. அங்க வந்து முருகனை வந்து சிவனோட ஒரு மகனா, சிவனுடைய வாரிசா அங்க இருக்காங்க. நீங்க இப்ப வந்து துர்கா பூஜை எடுத்துக்கங்க, கல்கத்தால ரொம்ப பாப்புலர். நவராத்திரி சமயத்துல ரொம்ப பாப்புலர் துர்கா பூஜா. சோ துர்கா பூஜையில நான் பார்த்திருக்கேன், துர்கா பூஜையில பங்கேற்று இருக்கேன். அங்க துர்கா நடுவுல இருப்பாங்க. ஒரு சைடுல வந்து கணபதியும் இன்னொரு சைடுல முருகனும் இருப்பாங்க. கார்த்திகேயன்னு போட்டிருக்கும். சோ அவங்க எல்லாம் ஒன்னாதான் வணங்குறாங்க. சோ ஒன்னா வணங்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டே தவறு. அதிகமா வணங்குறாங்க, அதிகமா விரும்பி வணங்குறாங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட். அது விரும்பி வணங்குறது நல்லது தானே. சனாதன ஒரு கடவுளை இங்க அதிகமா விரும்பி வணங்குறது ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போனோம்னா, நம்ம இங்க எப்படி மதங்கள்னு இல்ல, எப்படி வந்து வழிபாட்டு முறை பிரிஞ்சிருந்ததுன்னா சைவம், வைணவம், அப்புறம் வந்து சாக்தம், அதாவது அம்மனை வணங்குறது, அப்புறம் கணாபத்தியம் அதாவது பிள்ளையார வணங்குறது, அப்புறம் வந்து கௌமாரம் முருகனை வணங்குறது. ஸோ இது மாதிரி பிரிஞ்சு வழிபாடுகள் வேற வேற முறையில இருந்தது. அது மண் சார்ந்த வழிபாடு. ஸோ வழிபாடுங்கிறது மாறுபடுறதுல ஒரு தவறு இல்லை. இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இப்போ ஒரு 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 பகுதியில வளர்ந்தவங்க ஒரு கடவுளை வழிபடுவாங்க. அதுக்காக மற்றவங்களோட கடவுளை வந்து ஏற்கலன்னோ மற்ற கடவுளை வழிபடலன்னோ, இவங்க வழிபடுற கடவுள் இவங்களுக்கு தான் அப்படிங்கிற வந்து உரிமையோ, அதெல்லாம் வந்து அந்த உரிமைங்க நினைக்கிறதே ஒரு சிறுபிள்ளைத்தனமா நான் பாக்குறேன். சரி, இப்ப வந்து முருகனை இங்க தமிழ்நாட்டுல வணங்குறாங்க. இப்ப ஆந்திரால முருகனை பத்தி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா, நீ அதை பண்ணக்கூடாது, எங்க கடவுளை பத்தி நீ எப்படி படம் எடுக்கலாம்னு கேட்கறதே ஒரு சிறுபிள்ளைத்தனமா இல்லையா? இதுல 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 வந்து ஒரு தவறான அப்ரோச் என்ன இருக்குங்கிறதே எனக்கு புரிஞ்சுக்க முடியல. பான் இன் ஹிமாலயாஸ்ங்கிறது அவங்க ஒரு டேக் லைன் கொடுத்தாங்கன்னா, அது நம்ம புராணத்துல இருக்கிற விஷயத்த எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு மூவி எடுக்கிறச்ச நம்ம டேக் லைன் கொடுக்கறத, இது எங்க டேக் லைன் நீ எப்படி கொடுப்ப, இதெல்லாம் வந்து ஒரு இந்த அந்த மூவிக்கான ஒரு பிரபலமானமே தவிர, இது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதம். ஏன்னா இது நீங்க வேற நாங்க வேற அப்படிங்கிற ஒரு அடிப்படையை அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கான கதையை வந்து இவங்க கொடுக்க விரும்புறாங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற கருத்துக்கு ஒரு உருவமோ, அந்த கருத்துக்கு ஒரு வடிவமோ, அந்த கருத்து தான் சரியானது அப்படின்னு சொல்றதுக்கு வர விஷயம்தான் இந்த பாரிசாலன் போன்றவங்க செய்யறது. ஏன்னா அவர் பேசுறதை நான் கேட்டேன். ஓகே சார், இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய மாநிலங்கள்ல முருகன் கோயில் அங்கங்க இருக்கு அப்படின்னு. நானுமே ஸ்கந்தகிரி அப்படிங்கிற ஒரு கோயில் போயிருக்கேன். அது வந்து செகந்திராபாத், தெலுங்கானா மாநிலத்துல ஹைதராபாத் பக்கத்துல இருக்கு சார். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க அந்த பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களா இருக்காங்க. சோ இப்படி நம்ம வந்து முருகர் கோயில் வேற மாநிலங்கள்ல இருந்தாலும் ஏதோ ஒரு தமிழ் தொடர்பு இருக்கு. சோ தமிழர்களை தாண்டி முருகர் வேற எங்கேயும் போகலையோ, ரீச் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல சார், இதுல இருந்தே நம்ம பார்க்கும்போது. அது ரீச் ஆகல அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. முருகரை வந்து விரும்பி ஏத்துட்டு இருக்காங்கிறது ஒரு உண்மை. ஆனா இதே தமிழ் மண்ணில் நீங்க ராமர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ராமருக்கு அதிகமா கோவில் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இது ராமருக்கு இங்க வணங்கவே படல அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு தவறான நரேட்டிவ். அதே போல சிவனுக்கு சோழர் காலத்துல சிவனுக்கு கட்டின கோவில் ரொம்ப அதிகம். முருகருக்கு கோவில் இருக்கு, பட் சிவனுக்கு கட்டின கோவில் ரொம்ப அதிகம். ஸோ சிவனை விரும்பி ஏற்ற ஒரு மண் தான் இது. ஸோ முருகன்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி. ஸோ முருகன் வந்து இந்த மண்ணுக்கு வந்து ரொம்ப அதிகமா வந்து கனெக்ட் ஆயிருக்காரு. இந்த மண்ணோட மக்களோட இவங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமா ஏற்று இருக்காங்க. இப்ப வந்து கிருஷ்ணர் எப்படி ஒரு பகுதியில வந்து குஜராத் பகுதியில ரொம்ப விருப்பமா ஏற்றிருக்காங்களோ, அதே மாதிரி முருகனை ஏத்துட்டு இருக்காங்க. சோ கிருஷ்ணர் குஜராத் பகுதியில எடுத்திருக்காங்கனால கிருஷ்ணர் வந்து குஜராத் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கிருஷ்ணர் நம்ம எல்லாருக்குமான கடவுள். இங்க வந்து கிருஷ்ணரோட பேர் வந்து மருவி மருவி எத்தனை விதமான பேர்ல இருக்கு. கண்ணன் போ, கிருஷ்ணர் போ, கண்ணன் வேற கிருஷ்ணர் வேறன்னு நம்ம சொல்லுவோமா? அதே மாதிரிதான். சோ முருகனா எல்லா இடத்துலயும் வணங்கியிருக்காங்க, அதிகமா ஏற்று வணங்குறாங்க இங்க. அதாவது ரெண்டாவது நம்மளுடைய புராணம், இதிகாசம், புராணம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் கதையில என்ன ஆறுது, முருகன் வந்து இங்க பழனி மலையில அவர் வந்து ஒரு கோபத்தோட ஆண்டி கோலத்துல நின்றார் அப்படின்னு சொல்றதுல இருந்தே நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். எங்க மண்ணுக்கு வந்து அவர் இருந்திருக்காரு, இங்க வந்து இருந்திருக்காரு, அதனால அவரை நாங்க அதிகமா பார்ப்போம், அவர் எங்களுக்கு ரொம்ப அருள் புரியுறாரு. அப்புறம் இந்த போகர் எடுத்துக்கோங்க. போகர் என்ன பண்ணாரு, நவபாஷாணத்துல முருகன் வடிவத்தை தான் வடிச்சாரு பழனியில. அந்த வடிவம் தான் இப்ப நம்ம பழனியில பாக்குறது. அவர் ஏன் முருகனை வடிவச்சாரு? அவரு அதுக்கு முன்னாடி அவர் தான் முருகனை உருவாக்கினாரா? அவர் முருகன் ஏன் அவருக்கு பண்ணணும்னு தோணுச்சு? அந்த நீங்க கதையெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, சோ போகர் வந்து நம்மளோட எந்த விதத்திலயும் குறைஞ்ச முருக பக்தர் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்றதை பார்த்து அதை எதுக்குங்களேன்.
அவரோட இப்ப இருக்கிறவங்க எல்லாம் உயர்ந்தவங்க ஆயிட்டாங்களா, இல்லாட்டி அவரோட இவங்க எல்லாம் இப்ப அறிவுள்ளவங்க ஆயிட்டாங்களா? சரி, இதுல நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஓகே. இப்ப முருகரை கடத்த முயற்சி பண்றார்கள், தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுல இருந்து கடத்த முயற்சி பண்றார்கள் அப்படிங்கிற ஒரு விவாதமும் போய்கிட்டு இருக்கு. ஏன் கடத்த முயற்சி பண்ணணும்? உண்மையிலே கடத்த முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? சார், கடத்த முயற்சி பண்றதுன்னு சொல்றது யாரு? இங்க இருக்கிற தமிழ் தேசிய பீப்புள், தமிழ் தான் தனக்கு உயிர்னு சொல்லிக்கிறவங்க கடத்த முயற்சி பண்றாங்கிறாங்க. சோ எதுக்கு ஒருத்தர் கடத்தணும்? சோ அதுக்கு ஆக்சுவலா இங்க வணங்கப்படுற முருகனை இன்னும் வந்து, நீ இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொல்லுங்க, முருகன் மத்த இடத்துல எல்லாம் வணங்கவே படல, முருகனுக்கு மத்த இடத்துல எல்லாம் ஒரு ஐடென்டிட்டியே இல்ல, அவங்க எல்லாம் வந்து அதை முருகனை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியற அளவுக்கு நீங்க வந்து அவங்களுடைய கூற்றை வந்து எடுத்து வச்சீங்க. இதுல இப்ப வந்து இப்ப ஏன் இப்ப கடத்துறாங்கன்னு நம்ம நினைக்கணும்? இப்ப வந்து முருகனை வந்து மத்த இடத்துக்கு கொண்டு போறாங்கன்னு ஏன் நம்ம நினைக்க கூடாது? நம்ம வணங்குற முருகனை எல்லா இடத்துக்கும் பிரபலம் அடைய வைக்கிறாங்கன்னு ஏன் நினைக்க கூடாது? அப்படி அப்படி எடுத்துக்கலாமே. அது ஏன் அவங்க கடத்தி எடுத்துட்டு போய் என்ன செய்ய போறாங்க அந்த முருகனை? அவங்க வணங்க தானே போறாங்க. சோ நீங்க உங்க மண்ணுல ரொம்ப விரும்பி வணங்கின முருகனை மத்த மண்ணுலயும் விரும்பினா, இந்தியா முழுக்க அது பிரபலம் அடைஞ்சா நமக்கு அது பெருமை தானே. அதையே அப்படி பார்க்க கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து இதுல. ஓகே சார். ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார். வணக்கம், நன்றி. உங்க மண்ணு